வெல்கம் பேக் டு மாஸ் மிருதுலா மீடியா. நான் உங்கள் மிருதுலா. லாஸ்ட் வீக் நடந்த தமிழ்நாடு அசம்பிளில தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 பேரோட சிலைய தமிழ்நாட்டுல நிறுவ போறதா சொன்னாரு. ஒருத்தர் கார்ல் மார்க்ஸ், இன்னொருத்தர் மூக்கையா தேவர். கார்ல் மார்க்ஸ் இந்த உலகை மாற்றிய மாபெரும் மனிதர். கார்ல் மார்க்ஸ் ரெவல்யூஷன், அதாவது புரட்சி அப்படின்ற வேர்டுக்கு ஒரு மீனிங்னே சொல்லலாம். ஜெர்மனில பிறந்த கார்ல் மார்க்ஸ்க்கு ஏன் தமிழ்நாட்டுல சிலை வைக்கிறாங்க? இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் கம்யூனிட்டி பத்தி புரிஞ்சுக்கணும். ஸ்கிப் பண்ணாதீங்க, பாருங்க. கிளாஸ் அப்படின்றது ஒருத்தரோட வேலை, அவங்களோட எஜுகேஷன், அவங்களோட பண வசதி அண்ட் லைஃப் ஸ்டைலை வச்சுதான் தீர்மானிக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். கிளாஸ் அப்படின்றது பெர்மனண்டா? நோ. ஒருத்தரோட எஜுகேஷன், அவரோட எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் சக்சஸை வச்சு கிளாஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். இந்த கிளாஸ் அப்படின்றது அர்பன்லயும் இருக்கும், ரூரல்லையும் இருக்கும். ஓகே, இந்த கிளாஸ்ல கார்ல் மார்க்ஸ் என்ன பண்ணாரு? இந்த உலகத்தோட ஹிஸ்டரியில ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் அண்ட் சர்ச்சைக்குரிய சிந்தனையாளர் கார்ல் மார்க்ஸ். அவருடைய சிந்தனைகள் புரட்சியை தூண்டுச்சு அண்ட் நிறைய கண்ட்ரிஸை ஷேப் பண்ணிச்சு. அவரை பல பேர் விரும்பினாலும் சில பேர் வெறுத்தாலும் அவர் இந்த உலகத்தை மாற்றினார் அப்படின்றது நிஜம். ஜெர்மனி அப்படின்னு அழைக்கப்படுற புருஷியால 1818ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில வளர்ந்தாரு. அவர் ஒரு பிரில்லியண்டான லா அண்ட் பிலாசபி ஸ்டூடெண்ட். ஃபேக்டரி ஓனர்ஸ் ஒர்க்கர்ஸை ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த பிரச்சனையில தீவிரமா ஈடுபட ஆரம்பிச்சாரு. ஒரு சிந்தனையாளர் மட்டும் இல்ல, he wanted action. அவரு துணிந்து செயல்பட்டாரு. இந்த உலகத்துல எல்லாருமே யோசிப்பாங்க, சில பேர் அவங்க ஐடியாஸை எக்ஸ்போஸும் பண்ணுவாங்க. ஆனா யார் எக்ஸிக்யூட் பண்றாங்களோ அவங்களோட பேர் தான் ஹிஸ்டரியில இருக்கும். மார்க்ஸ் அவரோட நண்பரான ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸோட சேர்ந்து நிறைய மாற்றங்களை உருவாக்குனாரு. யாருன்னு நம்ம இன்னொரு எபிசோட்ல பார்ப்போம். மார்க்ஸும் ஏங்கல்ஸும் சேர்ந்து கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ வெளியிட்டாங்க. அதாவது கம்யூனிஸ்ட் அறிக்கையை வெளியிட்டாங்க. அது வேர்ல்டு வைட் தொழிலாளர்களுக்கான தீவிரமான அழைப்பா இருந்தது. கோர் ஐடியா என்னன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட், கிளாஸ் ஸ்ட்ரகிள், வர்க்க போராட்டம். மார்க்ஸ் இந்த ஹிஸ்டரியை எப்படி பார்த்தாருன்னா, ஒடுக்குபவர்களுக்கும் ஒடுக்கப்படுறவர்களுக்கும் நடந்துட்டு வர ஒரு சீரீஸ் ஆஃப் வாரா தான் பார்த்தாரு. அவரோட காலகட்டத்துல கேபிட்டலிஸ்ட் விசஸ் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு இருந்தது, அதாவது தொழிலாளிகள் விசஸ் முதலாளிகள். செகண்ட், கிரிட்டிக் ஆஃப் கேபிட்டலிசம், முதலாளித்துவத்தின் மீதான விமர்சனம். தொழிலாளர்களின் உழைப்பின் மதிப்பை விட குறைவாக சம்பளம் கொடுப்பதின் மூலம் முதலாளிகள் அதிக லாபம் பெறுவதாக
வாதிட்டார். இப்போ நடந்துட்டு இருக்குல்ல. தேர்டா ரெவல்யூஷன் அண்ட் கம்யூனிசம். புரட்சி அண்ட் கம்யூனிசம். இறுதியா தொழிலாளிகள் ரைஸ் ஆகி முதலாளித்துவத்தை தூக்கி எறிவாங்க. அதன் மூலமா ஒரு கிளாஸ் இல்லாத சொசைட்டி உருவாகும். அதுல எல்லா பொருளையும் சமமா ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு மார்க்ஸ் பிலீவ் பண்ணாரு. கார்ல் மார்க்ஸ் டேஷ் கேபிட்டல் அப்படின்ற உலக புகழ்பெற்ற ஒரு புக்கை எழுதியிருக்காரு. அந்த புக்ல முதலாளித்துவம் எப்படி செயல்பட்டது, தொழிலாளிகளை எப்படி சுரண்டது அப்படின்றத டீட்டெயிலா எழுதியிருக்காரு. இந்த புக் 1867 ரிலீஸ் ஆனாலும் இன்னைக்கும் வெல்த், லேபர் அண்ட் இன்இக்வாலிட்டி தொடர்பான டிபேட்ஸ்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த புக்கோட கோர் பாயிண்ட்ஸ் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு ரிலேட்டடா இருக்கு. லேபர் தியரி ஆஃப் வேல்யூ. ஒரு பொருளை உருவாக்க எவ்வளோ லேபர் தேவைப்படுதோ அதை வச்சுதான் அந்த பொருளோட வேல்யூ தீர்மானிக்கப்படும். ஆனா முதலாளிகள் ஒர்க்கர்ஸுக்கு அந்த பொருளோட வேல்யூக்கு கம்மியா தான் பே பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒர்க்கர் 500 ருபீஸ்க்கு ஒரு பொருளை உருவாக்குறாரு. ஆனா அந்த ஒர்க்கருக்கு 200 மட்டும்தான் பே பண்றாங்க. நெக்ஸ்ட், சர்ப்ளஸ் வேல்யூ. திஸ் இஸ் மார்க்ஸ் பாம்ஷெல். தொழிலாளிகள் உற்பத்தி செய்யும் மதிப்பில் இருந்து முதலாளிகள் லாபம் என்ற பெயரில் ஒரு பகுதியை திருடுகிறார்கள். நெக்ஸ்ட், கேபிட்டல் அக்குமுலேஷன். முதலாளிகள் சர்ப்ளஸ் வேல்யூல இருந்து பெறப்பட்ட பணத்தை சேமிச்சு ஃபேக்டரியில ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதன் மூலியமா பணக்காரர்கள் பணக்காரர்களாகவும் ஏழைகள் ஏழைகளாகவும் இருப்பார்கள். நெக்ஸ்ட், கேபிட்டலிசம் கான்ட்ராடிக்ஷன்ஸ். ப்ரொடக்ஷன் அதிகமாகும் ஆனா பேமெண்ட்ஸ் குறையும். இதன் மூலியமா எக்கனாமிக் கிரைசிஸ் அதிகமாகும் அண்ட் தொழிலாளர்களோட புரட்சி வெடிக்கும் அப்படின்னு மார்க்ஸ் சொல்லியிருக்காரு. ஏழ்மையாலையும் பல பேருக்கு அறியாமையும் கார்ல் மார்க்ஸ் இறந்து போறாரு. ஆனா 20th செஞ்சுரியில ரஷ்யா, சைனா அண்ட் கியூபா போன்ற நாடுகள்ல அவருடைய ஐடியாஸ்க்கு இன்ஸ்பயர் ஆகி புரட்சிகள் வெடிக்குது. அவருடைய சப்போர்ட்டர்ஸ் அவரு கேபிட்டலிசத்தோட குறைகளை வெளிப்படுத்தி அவரு ஒர்க்கர்ஸ்க்காக போராடினாரு அப்படின்னு சொல்றாங்க. அவரை வெறுக்கிறவங்க அவர் எக்கனாமிக் கிரைசிஸ்க்கு வழிவகுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அவரு ஹீரோவா வில்லனான்றது முக்கியம் இல்ல, ஆனா அவரு இந்த உலகத்துல மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு மாபெரும் மனிதர். ஸ்டாலின் அவர்கள் இவருக்கு தான் செலவைக்க போறாரு. இந்தியால கிளாஸஸ கம்யூனிட்டி தான் டிசைட் பண்ணுச்சு. கம்யூனிட்டி அப்படின்னா a social group based on shared identity, tradition, religious and languages. Religious communities के example Hindu, Muslim, Christian. Regional communities के example Tamil, Punjabi, Bengali, etc. Caste based community ना ஜாதி. இது மோர் ஸ்டேபிள், ஏன்னா இது பை பர்த் மூலமா வருது. ஆரியர்களின் வருகைக்கு பிறகு இந்தியால வர்ணா சிஸ்டம் உருவாச்சு, அதாவது ஜாதி கோட்பாடு உருவாச்சு. அதன் மூலமா சொசைட்டிய சில பிரிவா பிரிச்சாங்க. பிராமின்ஸ், பிரைஸ் அதாவது கோயில் பூஜாரிகள் அண்ட் சடங்குக்கு செய்றவங்க. செகண்ட், சத்திரியர்கள் அதாவது போர் வீரர்கள் மற்றும் மன்னர்கள். தேர்ட், வைஷ்யர்கள் வியாபாரம் செய்றவங்க. ஃபோர்த், சூத்திரர்கள் மேல சொன்னவங்களுக்குலாம் தேவையான வேலையை செய்றவங்க. இது மட்டும் இல்லாம பஞ்சமர்கள் அப்படின்னு இருந்தாங்க, அவங்க தான் தாழ்த்தப்பட்ட ஜாதியா சொன்னாங்க. இங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கும் ஒரு தொழில் இருந்தது. அந்த கம்யூனிட்டியில பிறக்கிறவங்க அந்த தொழில தான் செய்யணும். எக்ஸாம்பிளுக்கு நெசவு செய்யறவங்க நெசவு தான் செய்யணும்,
ஃபார்மரா இருக்கிறவங்க ஃபார்மரா தான் இருக்கணும், பானை செய்யறவங்க பானை தான் செய்யணும். இதன் மூலியமா ஹை கிளாஸா இருந்தவங்க ஹை கிளாஸா இருந்தாங்க, மிடில் கிளாஸா இருந்தவங்க மிடில் கிளாஸா இருந்தாங்க, லோ கிளாஸா இருந்தவங்க லோ கிளாஸாவே இருந்தாங்க. ஸோ கிளாஸஸை கம்யூனிட்டி தான் டிசைட் பண்ணிச்சு. நம்ம இப்போ கூட சில ஊர்ல பார்க்கலாம், சில ஏரியால மாடி வீடாவே இருக்கும், சில ஏரியால கூரை வீடாவே இருக்கும், சில ஏரியால ஓட்டு வீடாவே இருக்கும். ஃபாரின்ல கிளாஸஸ் ப்ராப்ளம் இருந்தது, அத கம்யூனிஸ்டுகள் தோன்றி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க கம்யூனிட்டி ப்ராப்ளம் இருந்தது, அத காலங்காலமா சில பேர் எதிர்த்துட்டு இருந்தாங்க. நம்ம காலகட்டத்துல தந்தை பெரியார், அவரோட தளபதிகளான அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி போன்றவர்கள் எதிர்த்தாங்க. இது மூலியமா சமூக மாற்றம் ஏற்பட்டு இப்ப எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கோம். இவங்க வழிகள்ல வந்தவர் தான் இப்போ சிஎம்மா இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள். கிளாஸா இருந்தாலும் கம்யூனிட்டியா இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிக்கிறது தான் நியாயம். ஸோ சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கார்ல் மார்க்ஸ்க்கு சிலை வைக்கிறது கரெக்ட் தானே? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு எபிசோட்ல பார்ப்போம். பாய்.